ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதேபடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எப்போலேருந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா 30/6/2026 அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் எப்போது சப்மிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 29/7. ஸோ ஜூலை 29 வரைக்கும் ஒரு மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னா 2/8 4/8 வரைக்கும் கரெக்ஷனுக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 6 காலையில் 9:30 12 மணி வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் வந்து அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக 26 வேக்கன்சிஸ்க்கு தான் இப்போதைக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து போன டைமோடலாம் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. டெபுட்டி கலெக்டர் வந்து 12 வேக்கன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் 2 வேக்கன்சி. டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 3 வேக்கன்சி. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னா 8 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் 1 வேக்கன்சி. ஸோ டோட்டலாக 26 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அதுக்கு தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் 21 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜஸ் வந்து அந்தந்த கேட்டகரிஸை பொறுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த வேக்கன்சிஸை பார்த்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகாமல் நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க படிங்க. இது ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து ஆட் ஆகும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.